engineering materials and metallurgy. So important 2 mark questions with answers. Okay, so இதில் ஒரு 5 questions இருக்குது. ஸோ அதெல்லாம் answers with answers-ஓட. So first question, why is carbon solubility is more in austenite? Okay, so why is carbon solubility is more in austenite? Okay, so is the austenite structure. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அயன் கார்பன் டயக்ராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் அதை சொல்கிறோம். ஸோ அயன் கார்பன் டயக்ராம் மேக்ஸிமம் வந்து ஆஸ்டனைட் எங்கே ப்ரெசென்ட் இருக்குது இதுக்கப்புறம். ஓகேவா, ஸோ 0 to அப் டு கார்பன் வந்து 2% வரைக்கும், 2 or 2.1% வரைக்கும் இந்த ஆஸ்டனைட் ப்ரெசென்ட் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்டனைட் ப்ளஸ் அதர் காம்போசிஷன் தான் இருக்கும். ஓகேவா, ஆஸ்டனைட் மட்டுமே இருக்காது. சரி, அதனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இதுக்கு இந்த பக்கம் தான் இருக்குது. இந்த ஆஸ்டனைட் இருக்குன்னா இதுக்குள்ளே தான் வருது, 0.8 தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் 0.8க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்டனைட் மட்டும் தனியாக எங்கேயுமே இருக்காது. சரிங்களா, ஸோ அதனால் வந்து தி கார்பன் சால்பிடிஸ் அண்ட் அயன் ஆஸ்டனைட்டிஸ் ரீஜன் இஸ் அபவுட் 2.1. ஓகேவா, விச் இஸ் சிக்னிஃபிகன்ட்லி ஹையர் தென் த ஃபெரைட் ரீஜன். ஓகேவா, ஸோ ஆஸ்டனைட் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப் டு கார்பன் வந்து 2.11 வரைக்கும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, ஆஸ்டனைட்டில். ஓகே, கார்பன் சல்ஃபேட் இந்த ஆஸ்டனைட்டிஸ் ரீஜன் இஸ் அபவுட் 2.1%. ஸோ இந்த ஆஸ்டனைட்டுக்குள்ள கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா 2.1. ஸோ இதே வந்து ஃபெரைட் ரீஜன். ஓகேவா, இந்த ஃபெரைட் ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஓகே, இங்கே தான் இருக்கும். அது மாதிரி ஃபெரைட் ரீஜனே பெருசாக உங்களுக்கு இருக்காது. ஓகேவா, ரொம்ப கம்மி. ஓகே, ஃபெரைட் ரீஜனில் 0.025 அப் டு 0.1 வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கு மேலே ஃபெரைட் ரீஜன் இருக்குது. ஸோ இங்கே ஃபெரைட் இருக்குது ஆல்ஃபா, இங்கே ஆல்ஃபா இருக்குது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஆல்ஃபா ப்ளஸ் பியர்லைட் போயிடுது. இங்கே வந்து ஆல்ஃபா ப்ளஸ் Fe3s போயிடுது. ஸோ இப்போ என்னது ஃபெரைட்டோட இது கான்ட்ரிபியூஷன் கம்மியாயிடுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டனைட் இருக்குது, ஃபுல் ஏரியாவில் ஆஸ்டனைட் இருக்கும். சரியா, இந்த ஆஸ்டனைட் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு ஆஸ்டனைட்டில் 2.1% ஆஃப் கார்பன் இருக்கும். ஓகேவா, ஸோ ஃபெரைட் பார்த்தீங்கன்னா 0.025. ஸோ அதுதான் வந்து கார்பன் சால்பிலிட்டி வந்து ஆஸ்டனைட்டில் வந்து மேக்ஸிமம் 2.1%. திஸ் இஸ் ஹையர் தென் த ஃபெரைட் ரீஜன். திஸ் இஸ் பிகாஸ் ஆஸ்டனைட் ஹேஸ் a FCC structure. Due to this structure, interatomic spacing of the austenite is larger than ferrite. Okay, so due to the structure, interatomic spacing of the austenite is larger, okay, than the ferrite. So spacing வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், போய் வந்து அயனுக்குள்ளே இந்த கார்பன் வந்து போய் ஈஸியாக வந்து ஆக்குப்பை ஆகும் உள்ள. ஓகே, எதை ஃபெரைட் ரீஜனை கம்பேர் பண்ணும்போது ஆஸ்டனைட் ரீஜனில் ஈஸியாக போய் ஆக்குப்பை பண்ண முடியும். சரியா, ஸோ இந்த ஆன்சர் எழுதலாம். அதர்வைஸ் கார்பன் இஸ் மோர் சால்பிள் இன் ஆஸ்டனைட் தென் த ஃபெரைட் டியூ டு த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் அண்ட் த சைஸ் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் சொல்லலாம். ஸோ ஆஸ்டனைட் இஸ் த FCC ஸ்ட்ரக்சர். ஓகேவா, அண்ட் த ஃபெரைட் வந்து பார்த்தீங்கன்னா BCC ஸ்ட்ரக்சர். ஓகேவா, ஸோ அதான் ரீசன். FCC ஸ்ட்ரக்சர், இது BCC ஸ்ட்ரக்சர். ஸோ அதனால் வந்து ஈஸியாக வந்து ஃபேஸ் சென்டர் குவிக்கினால ஈஸியாக கார்பன் வந்து உள்ள அடாப்ட் ஆகி. ஓகேவா, இதுதான். திஸ் லார்ஜர் ஸ்பேஸ் அலோவ்ஸ் த ஆஸ்டனைட் டு அகாமடேட் த மோர் கார்பன் ஆட்டம்ஸ் விச் இஸ் வித்தின் த லேட்டெக்ஸ். ஓகே, ஸோ லார்ஜர் ஸ்பேஸ் இருக்கனால ஈஸியாக வந்து ஆக்குபை பண்ணிக்கும். ஓகேவா, கார்பன். ஸோ அதனால தான் வந்து ஸோ மோர் சால்பிலிட்டி ஆஸ்டனைட்டில் கார்பன் வந்து மோர் சால்பிலிட்டி இருக்குது தென் ஃபெரைட் பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஒன்று. ஓகேவா, ஸ்ட்ரக்சர் தான். ஓகேவா, ஸோ அதை எழுதினீங்கன்னா தேங்க்யூ. How steel is classified? ஓகேவா, the steel is classified into 4 categories. ஓகேவா, so steel is classified into carbon steel, alloy steel, stainless steel and tool steel. The carbon steel is further classified into low carbon steel, medium carbon steel and high carbon steel. ஓகேவா, the alloy steel, low carbon steel means வந்து பார்த்தீங்கன்னா 0.25% அப்போ கார்பன் இருக்கும். இந்த 0.25 to 0.5, 0.5 to 1.5 range. ஸோ அலாய் ஸ்டீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம், மெக்னீசியம், நிக்கல், சில்வர், சல்ஃபர், இது எல்லாமே சிலிக்கான் எல்லாமே பிரச்சனை இருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா குரோமியம் ஹை பர்சன்டேஜ். ஸோ குரோமியம் மேக்ஸிமம் 10 to 20% குரோமியம் பிரசன்ட் ஆயிருக்கும். தட் இஸ் த ஃபெரிட்டிக், மார்டன்ஸ்டிக், ஆஸ்டனைட்டிக் அண்ட் டியூப்ளெக்ஸ், ப்ரிசிபிடேஷன் ஹார்னிங் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேரியஸ் டைப்ஸ் இருக்குது. டூல் ஸ்டீல் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வெனேடியம், டைட்டேனியம், ஓகே, இது மாதிரி மெயினும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இது இஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார் மேனுஃபேக்சரிங் ஆஃப் டூல்ஸ் அண்ட் டைஸ். ஓகே, மேனுஃபேக்சரிங் டூல்ஸ் அண்ட் டைஸு மேனுஃபேக்சரிங் யூஸ் ஆகும். ஸோ இதுதான் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டீல். தென் நெக்ஸ்ட் இஸ் த ஸ்டேட் த Hamming-Rothery ரூல்ஸ் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் சப்ஸ்டியூஷன் ஆஃப் சாலிட் சொல்யூஷன். ஸோ இந்த 4 ரூல்ஸ் வந்து அடாப்ட் ஆகணும். என்ன மெட்டீரியல் மிக்சிங் பண்ணாலும் 4 ரூல் அடாப்ட் ஆனால் தான் fully completely solid solution can get the completely solid solution, otherwise the partially solid solution, okay, can get only the other. So completely mixing only
get the fully solid solution. Suppose incomplete, okay, not obey the rules means can get only for partial solid solution. So the first one is size factor. So it's a size factor. So atoms must be the same similar size. So this difference between the radius atomic radius is 15% குள்ள limit குள்ள இருக்கணும். Okay, that is not minimum is the lattice strain. Crystal structure must be the same crystal structure. So two material mixing is so FCC or BCC. Okay, FCC structure or BCC. FCC na FCC தான் மிக்ஸ் பண்ணணும். BCC structure தான் மிக்ஸ் பண்ணணும். Okay, same crystal structure means the transaction. Okay, so crystal transaction வந்து அவாய்ட் ஆகும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஆகுது, மெட்டீரியல் ஸ்ட்ரென்த் இருக்கும். பேலன்ஸ் இது மெட்டீரியல் இது சேம் பேலன்ஸாக இருக்கணும். ஓகேவா, தி சேம் இன் கேஸ் ஆஃப் பேலன்ஸ் டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலி லீட் டு த ஃபார்மேஷன் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் ரேதர்ஸ் வந்து பார்ஷியல் சாலிட் சொல்யூஷன் ஒன்று தான் ஃபார்ம் ஆகும் பேலன்ஸ் எல்லாம். அடுத்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, ஸோ சேம் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து இருக்கணும். எபிள் டு ஆட்டம் அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ டிஃப்ரென்ஸ் ஆச்சுன்னா காம்பவுண்ட் வில் ஃபார்ம் ஆகும். Differentiate between random and ordered solid solution is a random solution. Okay, random. So two metals atom randomly distributed. Okay, so இதில் random பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? ஸோ டூ மெட்டல் காப்பர் அண்ட் ஜிங்க். ஓகே, சால்வெண்ட் அண்ட் சொல்லிட்டு இந்த சொல்லிட்டு எங்கே இருக்குது? ரேண்டமாக இங்கே 2 இருக்குது, ரிமைனிங் 2 இருக்குது. ஸோ இங்கே வந்து 1 இருக்குது, 2 இங்கே 1% ஆயிருக்கு, 1%. This is the randomly. ஓகேவா, தி solid atoms do not occupy any phase-wide position. ஓகேவா, or but are distributed at random in the lattice structure. So example is என்னது? காப்பர் அண்ட் ஜிங்க். ஸோ ஆர்டர்டு substitution solid solution means they occupy in the ordered format. ஓகே, ஸோ ஒன் solid ஒன் சால்வெண்ட், ஒன் solid ஒன் சால்வெண்ட், ஒன் இந்த மாதிரி. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு solid இருந்தால் அப்புறம் சால்வெண்ட், அப்புறம் solid சால்வெண்ட் solid. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்டராக ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேவா, this is called ordered. The two elements atoms preferred position, ordered substitution solid solution. Diffusion. Okay, the example is AuCu. ஓகேவா, இது எக்ஸாம்பிள். Diffusion that needs cooling to produce uniform distribution of solid and solvent atoms. இதுதான் வந்து random and ordered solution difference. Next is a define isomorphous system. Okay, mixture of two metals called binary alloy. So isomorphous அப்படின்னா mixture of two metal called binary alloy. Two metals completely isomorphous அப்படிங்கிறது two metals completely soluble in each other but both in liquid and solid state. So any state இருந்தாலும் சரி, liquid and solid state, both metals should solidify in complete form. Okay, liquid and solid. ஸோ ஒன்றா இருந்தால் ரெண்டு மெட்டலும் லிக்விடாக இருக்கும், இருந்தால் ரெண்டு மெட்டலும் சாலிடாக ஸ்டேட்டாக இருக்கும். ஸோ லிக்விட் மிக்சிங்காக இருக்கக்கூடாது. ஓகேவா, ஸோ அதுதான் வந்து ஐசோமர்பிக் சிஸ்டம். தி சிஸ்டம் ஷோஸ் சிங்கிள் டைப் ஆஃப் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் எக்ஸிஸ்ட் ஆல் கம்போஸ். ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து காமிக்குது. ஒரு இடத்துல நம்ம டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் பர்டிகுலர் காம்போசிஷன் செக் பண்ணுறோம் அப்படின்னா, திஸ் சுட் பி த சேம் கிறிஸ்டல். எஃப்சிசினா எஃப்சிசி தான் இருக்கும், ஒன்று பிசிசி ஒன்று எஃப்சிசி ஸ்ட்ரக்சராக மாறி இருக்கக்கூடாது. சேம் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சராக மெட்டீரியலாக தான் இருக்கணும். ஓகே, ஆல் காம்போசிஷன் ஆஃப் த காம்போசிஷன் கால்ட் ஐசோமர். இது எல்லாம் தான் ஐசோமர்பிக் சிஸ்டம். ஓகேவா, பைனரி சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ கம்ப்ளீட்லி soluble in the equivalent solid state and the same crystal structure exists for the all the composition. Okay, it's called isomorphic system. So for example, iron and carbon, iron FeCu, CuN, Cu zinc. Okay, so இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா called for isomorphic, example for isomorphic system. Okay, thank you.